தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு அப்புறமேட்டா போட்டேன். டீ குடிக்கிறியா? சூடாக இட்லி சாம்பார் இட்லி காம்பினேஷனு சூப்பரான சூடான சாம்பார் சாப்பிட்டு பாரு. அதுக்கு தக்காளி இட்லி சூடாக. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி இதுதான் வந்து தக்காளி சட்னிக்கு முதல்ல நல்லா நறுக்கி நல்லா பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா நீர்லாம் இருக்குது பாருங்க. இந்த நீர் போகிறதுக்கு என்ன அப்படின்னா கல்லுப்பு ஒரு கண்டி போடணும். இதில் நல்லா வதங்கி பொன்னிறமாக அது பாருங்கள். தக்காளி நல்லா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக மாறின வரைக்கும் அந்த நீருக்கு இறங்குற வரைக்கும் அந்த தக்காளி சட்னி வந்து பர்ஃபெக்டாக வராது. ஹோட்டல் செய்முறையில் வந்து இப்படி தான் வந்து தக்காளி சட்னி வந்து தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு அப்புறமேட்டா சவு இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறது. இது முதல் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சு 3-4 விசில் விட்டோன்னே இதுமாதிரி வெந்துடும். வெந்தவுடனே எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு அதில் வெங்காயம் தக்காளியை தனியாக வதக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டி வதக்கி அது கூட சாம்பாரை தாளித்து குத்தி போட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது நல்லா பண்ணால் நல்லா வடிகட்டிருந்தால் தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். அப்போ தான் வந்து சாம்பாருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணணும். டேஸ்ட்டு சாம்பாருக்கு அந்த பச்சை மிளகாலாம் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட் வந்து. தக்காளி சட்னி ரெடி. இதை தாளித்து கொட்டினா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். போட்டேன். டீ குடிக்கிறியா? டீ குடிக்கிறியா? நல்லா இருக்கும் டீ. சூடாக டீ, இஞ்சி டீ. சூடாக இட்லி போட்டிருக்கேன். சட்னி போட்டு சாப்பிட்றியா? சூப்பரான சூடான இட்லி. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிடு. ஆசை தூண்டுற மல்லிப்பூனை மெல்ல இட்லி சாப்பிடு. சாம்பார் இட்லி காம்பினேஷனு சூப்பரான சூடான சாம்பார் சாப்பிட்டு பாரு. அதுக்கு தக்காளி இட்லி சூடாக தக்காளி சட்னி அரைச்சி வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு வேறு சாம்பார் சட்னி காம்பினேஷன் இட்லிக்கு சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாரு.